ஹலோ மக்களே. ஸோ ஃப்ரைடே ஈவினிங்கோட வ்ளாக்லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈவினிங் என்னோட ஸ்நாக் பார்த்திங்கன்னா 4 ஆல்மண்ட்ஸ் அண்ட் ஒரு ஃபில்டர் காஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஸ்நாக் பண்ணி தரணும். அவளுக்கு ஆன்லைனில் ஏதோ ஒரு எக்ஸாம் இருந்தது, அதை பண்ணிகிட்ருக்கா. சரின்ட்டு நான் இந்த கேனபீஸில் சீஸ் ஃபில் பண்ணி கொஞ்சம் டொமேட்டோஸ்லாம் போட்டு ஒரு சம்திங் நம்கீனாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கேனபீஸ் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது தான். அதில் 100 பீசஸ் இருந்தது. ஹார்ட்லி ஹவ் யூஸ்ட். இன்னும் இருக்குது. அதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் இஸ் ஹெல்பிங் மீ ஹேண்டிலி. ஒன்லி திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஹெல்தி ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிங்கன்னா தென் இட்ஸ் அ ஹெல்தி ஸ்நாக்குன்னு தான் சொல்லலாம். எஸ், அந்த பேஸ் இஸ் மேட் ஆஃப் மைதா. பட் ஈவினிங் வெளியில் போயிருந்தேன் கொஞ்சம் ஏதோ சில திங்ஸ் வாங்குறதுக்கு. அப்போ இந்த ஒரு கேட்டு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சு. என்ன ஏதோ ஒரு ஹோல்குள்ளே போய் உள்ளே பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தது. யாரோ அதட்டி விட்டாங்க, அதனால அது கொஞ்சம் உள்ளே போயிருந்தது. பட் இட் கேம் அவுட் தேங்க்ஃபுல்லி. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தேன். பார்த்திங்கன்னா பழைய இட்லி ஐடி பேட்டரோட மாவெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து ஹஸ்பண்ட் பாவம் ஐடி பேட்டரில் தான் இந்த 10 days காலம் தள்ளியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஐடி பேட்டரோட லெஃப்ட் ஓவர் மாவு இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணியாச்சு. ஒரு டிஃபன் சாம்பார் வச்சு அந்த பேட்டரை காலி பண்ணியாச்சு. டெஃபினட்டாக நாட் ஹாப்பி வித் ஐடி பேட்டருங்க. டெஃபினட்டாக நம்ம ஹோம்மேடு கிட்ட கூட வர முடியாது. இது சவுத் இண்டியன் பண்ணுற மேக் இல்லை. ஐம் நாட் ஹாப்பி ஐடியோட பேட்டரில். அதுக்கப்புறம் சயா சீட்ஸையும் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸையும் சேர்த்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணி, கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி, கொஞ்சம் பனம் கல்கண்டு ஆட் பண்ணி நானே என் பொண்ணு குடித்தோம். ஹஸ்பண்ட்க்கு வித்தவுட் ஸ்வீட்னர். இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் செட்டில் ஆகலைன்னா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இனிமேட்டு தான் எல்லா பேட்டரும் அரைச்சி வைக்கணும் அண்ட் க்ராசரிஸ் வாங்கணும். இப்படி நிறைய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பரேஷன் ரெடியாச்சு. ஃப்ரிட்ஜில் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்த நூல்கோல் ஒன்று இருந்தது. அப்புறம் பொட்டேட்டோஸ் இருந்தது. பொட்டேட்டோஸ் 2 மாத்திரம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பொண்ணுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வெண்டைக்காய் இருந்தது, அதை கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி. சாம்பார் பண்ணலான்னு ஐடியா. உருளைக்கிழங்கு பொரியலும் நூல்கோல் பொரியலும் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி சமையலோட பிளான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு கடுகு இல்லை வீட்டிலன்னு சொல்லிட்டு கடுகு தான் வாங்கலான்னு போனேன். பார்த்திங்கன்னா ஐ லேண்ட் பையிங் ஸோ மெனி திங்ஸ். அது யூஸ்வலாக காமன் இல்லைங்களா, வி கோ டு பை ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னு. பட் ஆனால் நிறைய வாங்கிட்டு வருவோம் டெஃபினட்டாக. ஸோ அப்படி வாங்கினது தான். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் தான், யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். பொண்ணோட ஸ்நாக்ஸ் கொஞ்சம். அப்புறம் அவளுக்கு சாபுதானா கிச்சடினா ரொம்ப பிடிக்கும். அது ஜவ்வரிசி கிச்சடி, அதுவும் வாங்கியிருக்கேன். மத்தியானம் லன்ச் டைம் வந்துச்சு. பொட்டேட்டோ ரோஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி. அப்புறம் நூல்கோலில் பொரியல். நூல்கோலில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு நார்மல் தடுக்கா கொடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி அண்ட் தென் வேக வச்சு இந்த நூல்கோல் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நூல்கோல் பொரியல் ரெடி. இது என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரெட். கொஞ்ச நாளாக இப்போ ப்ரௌன் ரைஸ், கேரளா ரைஸ் பண்ணுறதில்ல. புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன்றதுனால புழுங்கல் அரிசியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். பட் டெஃபினட்டாக ப்ரௌன் ரைஸ் மட்டா ரைஸ்க்கு ஈக்குவலாக வராதுனாலும் கம்பேர்ட் டு த நார்மல் ரைஸ் இது கொஞ்சம் ஹெல்தி தான். எஸ், எல்லாம் வாங்கணும் பிக் பாஸ்கெட்லேருந்து. கொஞ்சம் நார்த்தங்காய் ஊறுகாய், கொஞ்சம் அப்பளம், சாலட், தயிர். இதுதான் இன்றைக்கி ஹஸ்பண்டோட லன்ச். அஃப்கோர்ஸ் எங்களோட லன்ச்சும் இது தான். பொண்ணுக்கு ஈவினிங் ஸ்நாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் காலையில். ஸோ அது கூட கொஞ்சம் நட்டலாக இருந்தது. அதை ஸ்ப்ரெட் பண்ணி மக்கானா இருக்குது இல்லைங்களா, தாமரை விதைகள், அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் சால்ட், பெப்பர், லிட்டில் பிட் ஆஃப் சில்லி பவுடர்லாம் போட்டு அவளுக்கு கொடுத்தேன். சும்மா டெக்கரேஷனுக்காக கிரேப்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி சம்திங் அட்ராக்டிவாக கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு பிடிக்கும். அது டெஃபினட்டாக அது என்னென்னு கேட்காம ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் கொடுத்தோன்னா கிட்ஸை ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். ஈவினிங் ஹஸ்பண்டோட ஸ்நாக் டைம். ஸோ மிக்ஸ்சர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு ஒரு ஹெல்தி சாண்ட்விச் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் வித் ப்ரௌன் ப்ரெட். பட்டர் எதுவும் போடல. சீஸ் லிட்டில் பிட் ஓகே. இதுதான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.